Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்றைக்கு ஃபரானிஸ் கிச்சன்ல இன்னொரு புதிய டிஷ் ஒன்று எப்படி செய்றேன்னு பாப்போம். நான் இன்றைக்கு ஃபரானிஸ் கிச்சன்ல சிக்கன் குருமா செய்கிற மாதிரி தான் காட்ட போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை, இது எப்படி செய்றேன்னு பார்க்குறதோட இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்கள் ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சிக்கன் குருமாவை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி தயிர் எடுத்துக்கிறேன், கொத்தமல்லி தூள், கொச்சிக்காத்தூள், நச்சிரம் தூள், மிளகுத்தூள், கோழி, வெங்காயம், சாதிக்கப்பூ, கருவேப்பட்டை, கராம்பு, ஏலக்காய், நச்சிரம், பேலீஃப், பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், காஜு இவ்வளவு தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு சிக்கன் குருமாவை செஞ்சு கொள்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் ஃப்ரை பண்ணி கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆக போக்கில் அதில் எங்களோட வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயம் 3 காய் எடுத்து மெல்லிசாக சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வர போக்கில் இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஏன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வருவது, இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலருக்கு ஃப்ரையாகவே வந்திக்குது. இப்போ எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ இதாக தாச்சிலேருந்து எடுத்துகிட்டு மற்ற வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி மற்ற எல்லா வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எங்களோட வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கொண்டு இதே ஆயிலில் கருவேப்பட்டை 2 துண்டும், கராம்பு நட்டி 2 போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 2 ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கொள்கிறேன். பேலீஃப் ஒன்றையும் போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஏலக்காய் கராம்பு நட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கே நான் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக்டையும் பச்சை வாசம் போயிட்டு எங்களோட ஜிஞ்சர் கார்லிக்கும் கொஞ்சம் நல்லா சொட்டையாகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் 1 கிலோ கோழி எடுத்து அதுக்கும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதிலே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கோழி லைட்டாக ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் எங்களது சிக்கன் குருமா செஞ்சு கொள்றதுக்கு ஒரு மசாலா மிக்ஸினோடு செஞ்சு கொள்ள போகிறேன். அதுக்கு நான் பேனோட அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆக போக்கலை கருவேப்பட்டை 2 துண்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 5-6 கராம்பு நட்டியும் போட்டுக்கொள்கிறேன். சாதிக்கப்பூ 1 துண்டு எடுத்து அதை சின்னதாக உடச்சி போட்டுக்கிறேன். 3-4 ஏலக்காவும் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாத்தையும் லைட்டாக வறுத்தெடுக்க போகிறேன். இதுக்கு பெருஞ்சீரம் 1 டீஸ்பூனையும் போட்டு அதையும் கொஞ்சம் இதோட வறுத்தெடுத்துக்கொள்ளணும். கடைசியாக பெருஞ்சீரத்தை போட்டு வறுக்கிற காரணம் ஒன்று வறுக்க போக்குள்ள ஒரு டைம் எடுக்கும் வறுப்படுறதுக்கு, அதனால தான் நான் பெருஞ்சீரத்தை கடைசியாக போட்டு வறுத்தெடுக்கிறேன். இப்படி வறுத்தெடுத்த எங்களோட ஸ்பைசஸ் கொஞ்சத்தையும் நான் பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணி லைட்டாக தூள் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்களோட ஸ்பைசஸ் எல்லாம். இதுக்கே நான் நச்சிரம் தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் ரிட்டர்ன் பிளெண்ட் பண்ணி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லாத்தையும் நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி தூள் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வச்சுட்டு வாங்க எங்களோட சிக்கன் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்பேன். எங்களோட சிக்கன் இன்னும் ஃப்ரை ஆகினது போதா. எங்களோட சிக்கன் கொஞ்சம் எனக்கும் ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் நான் வெங்காயம் எல்லாம் ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் எங்களோட ஃப்ரை பண்ணி கொண்ட வெங்காயம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டிக்கிறேன். இதுக்கே 2 கப் கேர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு கேர்டே இல்லை, உங்களுக்கு யோகட்டும் இதுக்கு போட்டுக்கொள்ளையிலும், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து செஞ்சு கொள்ளையிலும். நான் இப்படி கேர்டையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தையும் கேர்டையும் போட்டு இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோழியும் நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல கோழியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்னன்னு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு போட போக்கல நீங்கள் பார்த்து டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டுட்டு அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கொச்சிக்கத்தூளையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். சிக்கன் கொஞ்சம் குக்காகி வரும் வரைக்கும் ஒரு 8-10 கஜு எடுத்து பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கஜு எல்லாம் நான் இப்படி பிளெண்ட் பண்ணி தூள் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதையும் நான் இப்படி வச்சுக்கொண்டு எங்களோட கறியை வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். கோழியை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கோழி கொஞ்சம் நல்லா வெந்து கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் வெங்காயத்தையும் கேர்டையும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட் மிக்ஸினையும் இதில் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்து எங்களோட கிரேவியும் கொஞ்சம் திக்காகி நல்லா பாயில் வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி வெந்து எங்களோட கிரேவியும் கொஞ்சம் திக்காகி கிரேவியும் நல்லா இப்படி பாயில் கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொண்ட எங்களோட கஜுவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கஜுவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எங்களோட சிக்கன் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நாங்கள் நேரத்தோடு செஞ்சு வச்சுருந்த மசாலா மிக்ஸினோடு செஞ்சு தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதால் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கிரேவிக்கும் திக்காகவே வரும் வரைக்கும் நான் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் கிரேவியும் நல்லா திக்காகி சிக்கனும் பாயிலாகி வந்திக்குது. இப்போ எங்களோட சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் குருமா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். உங்கள் வீட்லேயும் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாத்துக்கும் நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சிக்கன் குருமா கீ ரைஸுக்கு, பிரியாணிக்கு, ரொட்டிக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு திண்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு விளங்கும். எங்களோட சிக்கன் குருமாவை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலால் ஃப்ரை பண்ணிக்கொண்டு ஆனியன் கொஞ்சம் எடுத்து மேலால் கொஞ்சம் துவினியாட்டம் போட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கும் எங்களோட சிக்கன் குருமா பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இது மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியோடு எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.